ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ ஓட்டு இப்போ நேரடியாக பதிவாகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆப் மூலியமாக ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது தேர்தல் ஆணையத்தோட அஃபிஷியல் ஆப்பு. இது நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமாக நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த தொகுதியில் எவ்வளோ இப்போ கரண்ட்லி எவ்வளோ ஓட்டு விழுந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அப்ராக்சிமேட்டாக அந்த ஆப்பில் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் என்விஎஸ்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த ஆப் இருக்குது. அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோர்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ என்விஎஸ்பி அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே பாட்டமில் இந்த ஆப்பை பற்றி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஓட்டர் டர்ன் அவுட் ஆப். இந்த ஆப்பு தான் நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தால், அப்படி இல்லைனா ஐஃபோனாக இருந்தாலும் நம்ம இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக காமிக்கிறேன். உங்களோட ஃபோனை எடுத்துக்கோங்க. அதில் என்விஎஸ்பிங்கிற அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. NVSP.in அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு தேர்தல் ஆணையத்தோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக பாட்டமில் இப்போ கீழே வந்தோமே கீழே ஓட்டர் டர்ன் அவுட் ஆப் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணாமே இப்போ உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வரும். நீங்கள் அதில் இன்ஸ்டால் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த ஆப் உங்கள் செல்ஃபோனில் இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணமே இந்த ஆப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் லாங்குவேஜ் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ளே போனவுமே பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் எந்த தொகுதியில் எவ்வளோ ஓட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.